ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யாபேஸ். 1 நாளாகமம் 4:9 சொல்லுகிறது, அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தன் துக்கத்தை ஜெபத்தினால் சந்தோஷமாக்கிக் கொண்ட ஒரு மனிதன்தான் யாபேஸ். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு பதில் அளிக்கிறவரும் கூட என்பதை நிரூபித்தவர்தான் யாபேஸ். தன் துயரங்கள் துன்பங்களை எல்லாம் தேவ பலத்தோடு கூட துடைத்தெறிய வேண்டும் என்று திட்டமாய் தீர்மானம் செய்தவர்தான் யாபேஸ். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34. யாபேசின் ஜெபத்தை கேட்டு பதிலளித்தவர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு பதிலளிப்பார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பது மட்டுமே. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24. இன்றைக்கே நேரம் ஒதுக்கி ஊக்கமான ஒரு ஜெபம் செய்வீர்களா? யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று மன்றாடுவீர்களா? யாபேசின் தாய்க்கு என்ன துக்கமோ தெரியவில்லை. யாபேசை பெற்றெடுத்த பொழுது நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். சாதாரணமாக எந்த தாயும் குழந்தை பிறந்தவுடனே இளம் பாலகனின் முகத்தை கண்டு அவள் அதுவரை அனுபவித்திருந்த துக்கங்களையெல்லாம் மறந்து பூரிப்படைந்து விடுவாள். 10 மாதம் சுமந்த வேதனையும் பிரசவத்தில் உண்டாகும் கடும் வேதனையும் மாறி சந்தோஷம் அடைவாள். ஆனால் அந்த தாயோ துக்கத்தோடுதான் இருந்தாள். தன் துக்கத்தையும் பிள்ளைகள் மேல் சுமத்தி துக்கம் நிறைந்தவன் என்ற அர்த்தத்துடன் பெயரை சூட்டினாள். அவளுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன என்று வேதம் சொல்லவில்லை. ஒருவேளை அவள் மிக கொடிய வறுமையிலோ வியாதியிலோ வாடி இருந்திருக்கக்கூடும். அல்லது அவளுடைய கணவன் அவளை விட்டுவிட்டு வேறு பெண்ணோடு வாழ்ந்திருக்கக்கூடும். அசட்டை செய்யப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடும். துக்கம் அவளோடு மாத்திரமல்ல, அவளுடைய மகனையும் தொடர்ந்தது. உங்களுடைய துக்கத்தை யார் அறிந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாகவே அறிந்தவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை புறக்கணித்துவிட்டு ஒரு நாளும் அவர் கடந்து செல்லுகிறவர் அல்ல. உங்களுடைய ஜெபம் அவருடைய உள்ளத்தை உருவாக்குகிறது. ஏன் தெரியுமா? அவரும் துக்கத்தின் பாதையிலே நடந்து சென்றவர் என்பதாலேயே. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே அவர் உங்கள் துக்கத்தை அறிந்து தன்னுடைய பொற்கரத்தினால் உங்கள் கண்ணீர் யாவையும் தொட்டு துடைத்தருள்வார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 20 மற்றும் 21 அதிகாரங்கள், மாலை 2 தீமோத்தேயு 4 அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெபத்திலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.